வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னால் தமிழ் கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம், மெய் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உயிரெழுத்துக்கள் என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா? எந்தெந்த எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம்? வெரி குட். ஆ முதல் ஒவ்வொரு உள்ள எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தெரியுமா? வெரி குட். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இந்த உயிரெழுத்துக்களில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில்னு சொல்லுவோம் இல்லையா? உயிர்குறில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெடிய ஓசையுடைய எழுத்துக்களை உயிர் நெடில்னு சொல்லுவோம். அதாவது அ, இ, உ, ஏ, ஓ இந்த எழுத்துக்களை உயிர்குறில்னு சொல்லுவோம். அதாவது குறுகிய ஓசையுடைய எழுத்து. அதே போல் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் சொல்லுவோம். உயிர் நெடில். அதாவது நீட்டி சொல்கிறதுனால இதை நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். மெய்யெழுத்துக்கள். எந்தெந்த எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம்? இக் முதல் இன் வரை உள்ள எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அது எந்தெந்த எழுத்துக்கள்னு பார்க்கலாமா? இக், எங், இச், இஞ்ச், இட், என், இத், எந்த், இப், இம், இ, எர், இல், இவ், இல், இல், இட், இன் இந்த எழுத்துக்களை தான் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. இந்த உயிர்மெய் எழுத்துக்களில் முதல்ல காவரிசை எழுத்துக்களை பார்க்கலாமா? க, கா, கி, கீ, கு, கூ, கே, கே, கை, கொ, கோ, கௌ இந்த எழுத்துக்கள் தான் காவரிசை எழுத்துக்கள். குழந்தைகளா, இப்போ காவரிசை எழுத்துக்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வாய்ப்பாடு மிஸ்ஸு சொல்லித்தரேன். நீங்களும் கவனமாக கேட்டு வீட்டில் இந்த வாய்ப்பாடை எழுதி பழகுங்க. அப்போ தான் தமிழை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் முடியும். சரியா? இக் கூட்டல் அ, க. இக் கூட்டல் ஆ, கா. இக் கூட்டல் இ, கி. இக் கூட்டல் ஈ, கீ. இக் கூட்டல் உ, கு. இக் கூட்டல் ஊ, கூ. இக் கூட்டல் ஏ, கே. இக் கூட்டல் ஏ, கே. இக் கூட்டல் ஐ, கை. இக் கூட்டல் ஓ, கோ.
இக் கூட்டல் ஓ கோ. இக் கூட்டல் ஔ கௌ. இதுதான் அந்த வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடை நல்லா படித்து எழுதி பழகுங்க. குழந்தைகளா, இப்போ கா வரிசை சொற்களை பார்ப்போமா? இக் கூட்டல் அ க. இதில் இக்கு என்ன எழுத்து? வெரி குட், மெய் எழுத்து இல்லையா? அதோட உயிரெழுத்து அ. அ அப்படிங்கிறது உயிர் குறில், குறில் எழுத்து இல்லையா? அந்த உயிர் குறில் சேரும்போது நமக்கு என்ன எழுத்து கிடைச்சிருக்கு? க அப்படிங்கிற உயிர் மெய் குறில் கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ இக்கு கூட்டல் அ க. இப்போ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்ன படம் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், கண். இதில் முதல் எழுத்து என்ன எழுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், க. இன், கண். முதல் எழுத்து க, இரண்டாவது எழுத்து இன். சேர்த்து படிங்க. க இன், கண். அடுத்தது இக் கூட்டல் ஆ கா. இக்கு மெய்யெழுத்து, ஆ அப்படிங்கிறது நெடில் எழுத்து இல்லையா? உயிர் நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்து சேரும்போது உயிர்மை நெடில் ஆகுது பாருங்க. கா எப்படி உச்சரிக்கணும்? நீட்டி உச்சரிக்கணும். கா அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற படத்தை பாருங்க. இது என்ன படம்? இது தெரியுதா? வெரி குட், காகம். இது எப்படி படிக்கணும் பாருங்க. முதல் எழுத்து என்ன எழுத்து? கா. வெரி குட். இரண்டாவது எழுத்து என்னன்னு பாருங்க பார்க்கலாம். க. வெரி குட். மூன்றாவது எழுத்து இம். கா க இம். சேர்த்து படிங்க பார்க்கலாம். காகம். கா க இம், காகம். இக் கூட்டல் இ கி. மெய்யெழுத்து இக்கு, உயிர் குறில் இ சேர்ந்து கி அப்படிங்கிற உயிர்மெய் குறில் கிடைக்குது இல்லையா? இங்கே இருக்கிற படத்தை பாருங்க. இது என்ன படம்? கிளி. வெரி குட். இதில் முதல் எழுத்து என்ன எழுத்துன்னு பாருங்க. கி. இரண்டாம் எழுத்து லி. கிளி. சேர்த்து படிங்க பார்க்கலாம். கி லி, கிளி. இக் கூட்டல் ஈ கீ. அப்போ மெய்யெழுத்துடன் குறில் சேரும்போது குறுகி ஒலிக்கும். மெய்யெழுத்துடன் நெடில் சேரும்போது நீட்டி ஒலிக்கணும். சரியா? இப்போ இக்குங்கிற மெய்யெழுத்துடன் ஈங்கிற உயிர் நெடில சேர்க்கும்போது உயிர்மெய் நெடில் வருது இல்லையா? கீ. எப்படி உச்சரிக்கணும்? கீ அப்படின்னு உச்சரிக்கணும். சரியா? இப்போ இந்த படத்தில் கீரை கொடுத்துருக்காங்க. அதோட முதல் எழுத்தை பாருங்க. என்ன எழுத்து இது? வெரி குட், கீ அப்படின்னு நீட்டி உச்சரிக்கணும்.
அடுத்த எழுத்து ரை, கீரை. இக் கூட்டல் உ கு. இந்த படம் பாருங்க. இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? வெரி குட், குடம். இதில் முதல் எழுத்து என்ன எழுத்துன்னு பாருங்க, கு. இரண்டாவது எழுத்து ட. மூன்றாம் எழுத்து இம், குடம். இக்குங்கிற மெய்யெழுத்துடன் ஊங்கிற குறில் சேரும்போது கு அப்படிங்கிற உயிர்மெய் குறில் கிடைச்சிச்சு இல்லையா? இக் கூட்டல் ஊ கூ. இக்கு மெய்யெழுத்து, ஊ உயிர் நெடில் சேரும்போது நமக்கு கூ அப்படிங்கிற உயிர்மெய் நெடில் கிடைக்குது இல்லையா? இப்போ இந்த கூவை எப்படி உச்சரிக்கணும்? நல்லா நீட்டி உச்சரிக்கணும். நெடில் எழுத்து இல்லையா? அப்போ நீட்டி உச்சரிக்கணும். எப்படி உச்சரிக்கணும்? கூ அப்படின்னு நீட்டி உச்சரிக்கணும். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இது என்ன படம்னு தெரியுதா உங்களுக்கு? வெரி குட், நெஸ்ட்டு. நெஸ்ட்டுனா கூடு. இந்த சொல்ல முதல் எழுத்து என்ன எழுத்துன்னு கண்டுபிடிங்க. வெரி குட், கூ. இரண்டாவது எழுத்து டு, கூ டு, கூடு. இக்கு கூட்டல் ஏ, கே. இக்கு மெய்யெழுத்து, ஏ உயிர்குறில் சேர்ந்து கே அப்படிங்கிற உயிர்மெய் குறில் கிடச்சிருக்கு இல்லையா? கே எப்படி எழுதணும்? ஒரு ஒத்த கொம்பு போட்டு க பக்கத்தில் எழுதணும். அதுதான் கே. இங்கே படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? மீன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு கெண்டைன்னு சொல்லுவோம். அதாவது மீன்களில் ஒரு வகை கெண்டை மீன் சொல்லுவோம். கே இன் டை, கெண்டை. முதல் எழுத்து கே, இரண்டாவது எழுத்து இன், மூன்றாவது எழுத்து டை, கெண்டை. இக்கு கூட்டல் ஏ, கே. இக்கு மெய்யெழுத்து, ஏ அப்படிங்கிற உயிர் நெடில் சேர்ந்து கே அப்படிங்கிற உயிர்மெய் நெடில் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படத்தை பாருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் இல்லையா? வெரி குட். என்ன படம் கொடுத்துருக்காங்க? கேரட் படம் கொடுத்துருக்காங்க. வெரி குட். இந்த கேரட் அப்படிங்கிற சொல்ல முதல் எழுத்து என்ன எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், கே. எப்படி உச்சரிக்கணும்? நீட்டி உச்சரிக்கணும். கே அப்படின்னு நீட்டி உச்சரிக்கணும். இரண்டாம் எழுத்து ர, மூன்றாம் எழுத்து இட்டு. இப்போ சேர்த்து படிப்போமா? கே ரா இட்டு, கேரட்டு. எப்படி உச்சரிக்கணும்? இந்த கேவை நீட்டி உச்சரிக்கணும். கே அப்படின்னு உச்சரிக்கணும். இக்க கூட்டல் ஐ, கை. இக்கு மெய்யெழுத்து, ஐங்கிறது உயிர் நெடில். இது ரெண்டும் சேர்ந்து கை அப்படிங்கிற உயிர் மெய் நெடில் கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ இந்த படத்தை பாருங்க. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? என்ன படம் போட்டிருக்காங்க? கை படம் போட்டிருக்காங்க. கை. இக் கூட்டல்
கோ. இக்கு மெய்யெழுத்துடன் ஓ உயிர்க்குறில் சேரும்போது கோ அப்படிங்கிற உயிர்மெய்க்குறில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கோவை எப்படி எழுதலாம்? ஒரு ஒத்த கொம்பு போட்டுக்கங்க, கா எழுதுங்க, பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடுங்க. இதுதான் கோ. இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? கொடி படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃப்ளாக், நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க. அந்த கொடிங்கிற சொல்லிருந்து கோ அப்படிங்கிற எழுத்தை கண்டுபிடிங்க. எங்கே இருக்குது கோ? அந்த சொல்லோட முதல் எழுத்து கோ, இரண்டாவது எழுத்து டி. கோ டி, கொடி. இக் கூட்டல் ஓ கோ. மெய்யெழுத்து இக்கு, அதோட உயிர் நெடில் ஓ சேர்ந்து கோ அப்படிங்கிற உயிர்மெய் நெடில் வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த கோவை எப்படி எழுதலாம்? ரெட்டை கொம்பு போடணும். ரெட்டை கொம்பு போட்டு கா எழுதி பக்கத்தில் துணைக்கால் போடணும். இதுதான் கோ, நெடில் கோ. எப்படி உச்சரிக்கணும்? நீட்டி உச்சரிக்கணும். கோ அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ இந்த படத்தை பாருங்கள். கோயில் படம் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த கோயில் அப்படிங்கிற சொல்ல முதல் எழுத்து கோ, இரண்டாவது எழுத்து இ, மூன்றாவது எழுத்து இல். இப்போ சேர்த்து படிக்கலாமா? கோ இ இல், கோயில். இக்கு கூட்டல் ஔ கௌ. இக்கு மெய்யெழுத்து, அதோட உயிர் நெடில் ஔ சேர்ந்து கவுங்கிற எழுத்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கௌவை எப்படி எழுதலாம்? ஒரு ஒத்தக்கொம்பு போட்டு கா எழுதிக்கங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பொதுளா போட்டுக்கோங்க. இதுதான் கௌ. இங்கே ஒரு பறவையோட படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பறவையோட பேர் கௌதாரி. கௌதாரிங்கிற சொல்லில் முதல் எழுத்து கௌ, இரண்டாவது எழுத்து தா, மூன்றாவது எழுத்து ரி. கௌதாரி. குழந்தைகளா, இந்த மாதிரி நிறைய சொற்கள்ல இருந்து காவரிசை சொற்களை கண்டுபிடிங்க. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.